ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தண்ணியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து உடல் எடை குறைக்கிறதுல கல்லூரியோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வாக்கிங் போகிறோம். நான் ஒரு டீ வடை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 2 வருஷம் 3 வருஷம் வாக்கிங் போகிறேன், வெயிட்டே குறையல. இதுதான் ரீசன். ஒரு ஜாக்கிங் போயிட்டுருக்கோம், ஒரு பிஸ்கட் சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அண்ட் தென் ஜாக்கிங் போயிட்டு வரோம், 1 ஹவர் சைக்கிளிங் பண்ணுறோம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணதை 1 மினிட்ஸில் சாப்பிட்டு ஈக்குவல் பண்ணிட முடியும். மொபிலிட்டிக்காக தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை தவிர கலோரி பர்ன் பண்ணுறதுக்காக இல்லை. டெஃபினட்டாக கலோரி கம்மியாக சாப்பிட்டா தான் வெயிட் லாஸ் நடக்கும். எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சமோசா 2 பீஸு 500 கலோரி, 2 தோசை சாம்பார் சட்னி 500 கலோரி, அரை பிளேட் பிரியாணி 500 கலோரி, 2 மைசூர் பாக்கு 500 கலோரி, 4 சின்ன பஜ்ஜி 500 கலோரி. இதெல்லாம் சாப்பிட்டா பசி அடங்குமா? வாய்ப்பில்லை. 7 முட்டை சாப்பிட்டா 500 கலோரி. ஆனால் பசி அடங்கும். ஆனால் ஃபேட் எப்படி இருக்கும்? அந்த 4 கிலோ பச்சை பயிறு, முளைக்கட்டின பயிறு 500 கலோரி, 1/2 கிலோ கேரட் 500 கலோரி, 100 கிராம் அவிச்ச வேர்க்கடலை 500 கலோரி, 3/4 கிலோ வாட்டர்மெலன் 500 கலோரி. டிஃப்ரென்ஸ் கலோரிஸு புரிஞ்சுக்கணும். கலோரிஸ் கம்மி பண்ணால் தான் டெஃபினட்டாக வெயிட் கம்மி பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஆனால் நாட் ஆல் கலோரிஸ் ஆர் ஈக்குவல். எந்த ஃபுட்டில் நியூட்ரிஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ, எந்த ஃபுட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கோ, ஹெல்த்தி ஃபேட் அதிகமாக இருக்கோ, எதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கோ அதில் தான் வெயிட் லாஸ் நடக்கும். சும்மா கலோரி கம்மி பண்ணி சாப்பிட்டேன், நான் ஃபுட்டு கம்மி பண்ணி சாப்பிட்டேன், வெயிட் லாஸ் நடக்காது. டயர்ட்னஸ் தான் மட்டும்தான் மிஞ்சம். இதை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.